சண்முகபரணி சீரியல்ல இப்போ ரட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. வெங்கடேஷ் வந்து வேக வேகமாக வீட்டுக்கு வந்து வராங்க. அம்மா அப்பானால தான் வந்து அவங்க பேச்செல்லாம் வந்து கேட்டேங்கிற மாதிரி செம கோவமாக இருக்காங்க. ஏன்னா அறிவழகனும் ரத்னாவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கங்கிற தகவல் வந்து எப்படியே தெரிஞ்சிருது. நம்ம வெங்கடேஷுக்கு உடனே வந்து அவர் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. நம்ம வெங்கடேஷோட அப்பா அம்மா வந்து வெங்கடேஷுக்கு நல்லபடியாக வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஆர்வத்தில் ஒரு பொண்ணை வந்து பார்த்துருக்காங்க. சம்மந்தியும் வந்து கூப்பிட்றாங்க போல இருக்கு. என் பையனுக்கு பொண்ணை தரேன், உங்களுக்கு விருப்பம் தானே, எங்களுக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி தாம்பளத்தட்டை மாற்றுற அளவுக்கு வந்து அவங்க வந்து பேசி வச்சுருக்காங்க. வெங்கடேஷ் வந்து இது தெரியாமல் வந்து வீட்டுக்கு வந்து வேக வேகமாக வராங்க. அந்த இடத்துல என்னது இவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம வீட்டில், என்னம்மா நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒன்னையும் நாங்கள் குழந்த குட்டின்னு பார்க்கணும் தானடா ஆசைப்படுவோம், அது தானடா எங்களுக்கு வந்து சந்தோஷம், அதனால தான் நான் உனக்கு நல்ல வாழ்க்கையா வந்து அமைச்சு தரப்போறேன். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அம்மா, அப்பானா உனக்கு நல்லதுலாம் செஞ்சு வச்சிரணும்டா. அமைதியா இருடா. இப்போதைக்கு உனக்கு வேணான்னு தான் தோணும். ஆனா கடைசில வந்து நமக்குன்னு குழந்தை குட்டின்னு இல்லாம போயிருச்சேன்னு சொல்லி வருத்தப்படுவ. அம்மாக்கு இது தானடா ஆசை. சரி கல்யாணம் பண்ணி குடுப்ப. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து என் பேச்ச வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு, நீ தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்ப. அதனால அமைதியா இரு. நான் செம கோவத்துல இருக்கேன். அம்மா பேச்ச கேட்க மாட்டியா? உன் பேச்ச கேட்டு கேட்டு தான் நான் இந்த நிலைமையில இருந்திருக்கேன். ரத்னா கூட நான் ஆசைப்பட்ட பொண்ணோட வந்து சேர்ந்து சந்தோஷமா வந்து வாழ்ந்திருப்பேன். நீ தான் ரத்னா வந்து இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். அவ இடத்துல நீ வேலை பார்த்தா தான்டா வந்து செம்ம மாசா இருக்கும். அப்படி இப்படின்லாம் தேவையில்லாத எண்ணம்லாம் என் மனசுல வந்து விதைச்ச. அதனால தான் ரத்னா வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போற மாரி சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. இப்ப ரத்னாக்கு எனக்கும் ஏணி வச்சாலும் எட்டாதுங்கிற மாரி கிரியேட் பண்ணிட்டேன். உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன். அது மட்டும் இல்லாம, என் வாழ்க்கைய கெடுத்ததும் இல்லாம, நீங்க புது வாழ்க்கைக்கு வந்து அமைச்சு தர்றதுக்கு இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் கண்டிப்பா வந்து ஒத்துக்க மாட்டேன். இன்னொரு கல்யாணமா? ஏன் அந்த வாழ்க்கையும் வந்து பிரச்சனை பண்றதுக்கான்னு சொல்லி, அவங்க அம்மா, அப்பாவ வந்து அடி அடின்னு அடிக்கிற மாரி காட்டுறாங்க. உடனே வந்து சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்து தடுத்தும் கூட, இது என் குடும்ப பிரச்சனை. நீங்க தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணாதீங்கங்கிற மாரி சொல்லிடுறாங்க போல. ஆப்போசிட்ல இருக்கிற அந்த சம்மந்தி வீட்டுக்காரங்க ஒருத்தவங்க வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம முத்துப்பாண்டிக்கு. "தயவு செஞ்சு இங்க வாங்க சார். இங்க வெங்கடேஷ் வீட்ல வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு." வெங்கடேஷ்னா அந்த வேலை பார்த்துட்டு இருந்தாரே ரத்னா கூட, அவங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்கிற மாரி சொன்னோனே, இன்னொரு வாட்டி என்கிட்ட வந்து பிரச்சனைக்குலாம் வந்து வராதீங்கங்கிற மாரி வெங்கடேஷ் வந்து சொல்லிட்டு, அவங்க பாட்டுக்கு உள்ள வந்து போறப்போ வந்து, அவங்களுக்கு வந்து வெந்நீர் ஒத்தடம் வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சம்மந்தி வீட்டுக்காரங்கலாம். முத்துப்பாண்டியும் கூட 4, 5 அதிகாரியும் வராங்க. உடனே வந்து இத பார்த்தோனே வந்து வெங்கடேஷ் வந்து கடுப்பாயிட்டாங்க. ஆல்ரெடி நான் உள்ள போயிட்டு வந்து அசிங்கப்பட்டதெல்லாம் பத்தாது. இப்ப நீங்க கூப்பிட்டு வேற வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? உன்ன கூப்பிட்டு வச்சு விசாரிக்கணும். வா போலாம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. நான் உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி, முத்துப்பாண்டி முன்னாடியே வந்து அவங்க அம்மா, அப்பாவ அடிக்கலான்னு போறப்ப, முத்துப்பாண்டி வந்து அவங்கள புடிங்கங்கிற மாரி சொன்னோனே, மாசா வந்து புடிக்கிறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். மரியாதையா கூப்பிட்டா வரமாட்டியோன்னு சொல்லி முத்துப்பாண்டி கன்னத்திலேயே வந்து பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க. சார், ஏன் சார்? என் வீட்ல நடக்கிற பிரச்சனைக்கு நீங்க எதுக்கு வரீங்க? என்னது உன் வீட்ல நடக்கிற பிரச்சனையா? என்னடா நெனச்சுக்கிட்டு இருக்க? நான் உன்ன மரியாதையா கூப்பிட்டேன், வரமாட்டேன்னல்ல. இவன இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னோனே, அம்மா, அப்பா உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேங்கிற மாரி சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் வந்து ரத்னாக்கு வந்து தெரிஞ்சிருது போல இருக்கு. என்னது இப்படியெல்லாம் வந்து பண்ணி வச்சுட்டாங்களே! இருந்தாலும் அவங்க என்னோட முன்னாள் அத்தை, மாமா. அவங்களுக்கு இது மாரி பிரச்சனை நடந்திருக்குன்னா, நம்ப போய் வந்து நலம் விசாரிக்கிறது தான் கரெக்ட்டுங்கிற மாரி ரத்னா வந்து யோசிக்கிறாங்க. இருப்பினும் வந்து வேணாங்கிற மாரி தான் சொல்றாங்க. பரணி வந்து ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு வந்துருவோன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து பார்க்கலான்ட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டி வந்து கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வெங்கடேச, "என்ன பழசெல்லாம் வந்து மறக்கலையோ?" அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் வந்து தப்பா பேசினோனே, கன்னத்திலே வந்து பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க. "டேய்! அவ எசகியோட அக்காடா! அவ்வளோதான்டா. தேவையில்லாம நீ தான் உன் வாழ்க்கைய வந்து தொலைச்சுக்கிட்ட. மத்தவங்க சொன்னாங்க, சொன்னாங்கன்னு சொல்லி பேசுறியே! மத்தவங்க சொன்னா, இது சரியா? தப்பான்னு யோசிக்க மாட்டியா? இல்ல யோசிக்காத அளவுக்கு தான் நீ இப்படி இருக்கியா? என்ன சொன்னாலும் வந்து கேட்பியாடா?" அப்படின்னு சொல்லி கன்னத்திலே வந்து பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க. நம்ம முத்துப்பாண்டி வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்.